இயல் 9 இலக்கணம் ஆகுபெயர். ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய பிறிதொரு பொருளுக்கு பெயராகி தொன்று தொட்டு வழங்கி வருவது ஆகுபெயர் எனப்படும். இது 16 வகைப்படும். அவையாவன: ஆகுபெயர் 1. பொருளாகு பெயர் 2. இடவாகு பெயர் 3. காலவாகு பெயர் 4. சினையாகு பெயர் 5. பண்பாகு பெயர் 6. தொழிலாகு பெயர் 7. எண்ணல் அளவையாகு பெயர் 8. எடுத்தல் அளவையாகு பெயர் 9. முகத்தல் அளவையாகு பெயர் 10. நீட்டல் அளவையாகு பெயர் 11. சொல்லாகு பெயர் 12. தானியாகு பெயர் 13. கருவியாகு பெயர் 14. காரியவாகு பெயர் 15. கருத்தாவாகு பெயர் 16. ஓமையாகு பெயர். பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயர். முதற் பொருளின் பெயர் அதன் சினை பொருளுக்கு பெயராகி வருவது பொருளாகு பெயர். இது முதலாகு பெயர் என்றும் வழங்கப்படும். சான்று: மல்லிகை மணம் வீசியது. தாமரை கண்ணா வணக்கம். இவற்றில் மல்லிகை, தாமரை போன்றவை முதற் பொருளின் பெயர்கள். இங்கு சினை பொருளாகி மல்லிகை பூவையும் தாமரை பூவையும் உணர்த்தியதால் முதலாகு பெயராயிற்று. இடவாகு பெயர் ஒரு இடத்தின் பெயர் அந்த இடத்தில் உள்ள பொருளுக்கு பெயராகி வருவது இடவாகு பெயர் எனப்படும். சான்று: ஊர் சிரித்தது, பள்ளி வென்றது. இவற்றில் ஊர், பள்ளி என்பன இடப்பெயர்கள். இவை தம்மை உணர்த்தாமல் முறையே ஊரில் உள்ள மக்களையும் பள்ளியில் உள்ள மாணவர்களையும் குறிப்பதால் இடவாகு பெயராயிற்று. காலவாகு பெயர் ஒரு காலத்தின் பெயர் அந்த காலத்தோடு தொடர்புடைய பொருளுக்கு பெயராகி வருவது காலவாகு பெயர் எனப்படும். சான்று: கார் அறுவடை ஆயிற்று. குமுதா டிசம்பர் சூடினாள். கார் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் விளைந்த நெல்லையும், டிசம்பர் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் மலர்ந்த மலரையும் குறிப்பதால் காலவாகு பெயராயிற்று. சினையாகு பெயர் ஒரு சினைப்பொருளின் பெயர் அதன் முதற் பொருளுக்கு பெயராகி வருவது சினையாகு பெயராகும். சான்று: தலைக்கு ஒரு மாம்பழம் கொடு, மல்லிகை நட்டான். இவற்றில் தலை என்னும் சினைப்பொருளின் பெயர் தலையை உடைய ஆளுக்கு ஆகி வந்துள்ளது. மல்லிகை மலராகிய சினைப்பெயர். நட்டான் என்னும் குறிப்பால் அதன் முதற் பொருளாகிய கொடிக்கு ஆகி வந்தமையால் சினைப்பெயராயிற்று. முதலாகு பெயரும் சினையாகு பெயரும் நேர் மாறுபாடு கொண்டவையாகும். பண்பாகு பெயர் அல்லது குணவாகு பெயர் ஒரு பண்பின் பெயர் அப்பண்புடைய பொருளுக்கு பெயராகி வருவது பண்பாகு பெயராகும். இது குணவாகு பெயர் என்றும் அழைக்கப்படும். சான்று: இனிப்பு உண்டான், வெள்ளை அடித்தான். இதில் இனிப்பு என்னும் சுவை பண்பு அச்சுவையை உடைய பொருளுக்கு பெயராகி வந்தது. அதேபோல் வெள்ளை என்னும் நிற பண்பின் பெயர் அடித்தான் என்னும் குறிப்பால் அதன் தொடர்புடைய சுண்ணாம்புக்கு பெயராகி வந்தது. எனவே இவை பண்பாகு பெயராயிற்று. தொழிலாகு பெயர் ஒரு தொழிலின் பெயர் அத்தொழிலை அடைந்த பொருளுக்கு பெயராகி வருவது தொழிலாகு பெயராகும். சான்று: முறுக்கு தின்றான், சுண்டல் வாங்கினான். இங்கு முறுக்கு, சுண்டல் என்னும் தொழிற்பெயர்கள் முறுக்குதல், வற்றுதல் என்னும் தன்மைகளை கொண்ட பொருளுக்கு பெயராகி வந்துள்ளதால்
தொழிலாகு பெயராயிற்று.